வணக்கம். இது உங்கள் யூஎன்கே டிவிகே சேனல். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போனோம்னா, லாக்அப் மரணம், பொதுமக்கள் மீது தேவையற்ற வன்முறை, அதிகாரத்தை காட்டி மிரட்டுவது. நம்ம தினசரி வாழ்க்கையில் இதெல்லாம் நம்ம கடந்து போகிற செய்திகள். ஒரு சாமானிய மனுஷன் ஆபத்துன்னு உணரும்போது ஓடி போய் நிற்க வேண்டிய இடம் போலீஸ் ஸ்டேஷன். ஆனால் அந்த போலீஸ் ஸ்டேஷனை பார்த்தே பயப்படக்கூடிய சூழ்நிலை தான் இப்போ நிலவுது. தவறு செய்கிறது தனிப்பட்ட போலீஸ் அதிகாரிகள் மட்டும்தானா, இல்லை ஒட்டுமொத்த சிஸ்டத்துலேயும் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இல்லை அவங்களுக்கு கொடுக்கப்படுற ட்ரைனிங்கில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, அப்படியும் இல்லைன்னா முன்னாள் ஆட்சி அதிகாரம் இதற்கு காரணமா அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் விவரமாக பார்ப்போம். இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. போலீஸ் வேலைக்கு வரவங்க யாரு? வானத்துல இருந்தா குதிச்சு வராங்க? இல்லை, நம்மளை மாதிரி ஒரு சராசரி குடும்பத்தில் இருந்து சமூகத்துக்கு நல்லது செய்யணும், ஒரு நல்ல வேலை வேணும்னு வர சாதாரண இளைஞர்கள் தான். ஆனால் ட்ரைனிங் அகாடமிக்குள்ளே போகும்போது ரொம்ப சாதுவா மனிதாபிமானத்தோட போகிற ஒரு இளைஞன் அந்த கடுமையான ஒரு விதமான வன்முறை கலந்த ட்ரைனிங் முடிஞ்சு வெளியே வரும்போது அவனோட ஒரிஜினல் கேரக்டரையே இழந்துடுறான். கடுமையான உடல் ரீதியான சித்திரவாதைகள், எதற்கெடுத்தாலும் அதிகாரம் காட்டுவது போன்ற சூழலில் அவர்கள் 6 மாதம் அல்லது 1 வருடம் வாழும்போது அவங்க அறியாமலேயே அவங்களுக்குள்ள வன்முறையும் அதிகார தோரணையும் இன்ஜெக்ட் செய்யப்படுது. விளைவு, ட்ரைனிங் முடிஞ்சு வெளியே வரும்போது ஒரு சராசரி மனிதன் வேறொரு வன்முறை கலந்த நபராக, வயலன்ஸ் இன்கார்பரேட்டட் பர்சனாக மாறி நிற்கிறான். இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு கசப்பான உண்மைன்னா, முன்னாள் ஆட்சிகளில் நம்ம பார்த்த ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் என்னன்னா, தகுதி, திறமை, மனிதாபிமானம் இருக்கிறவங்கள விட பெரிய தொகையை லஞ்சமாக கொடுத்துட்டு டிபார்ட்மெண்ட்குள்ளே நுழைஞ்ச தகுதி இல்லாத நபர்கள், காசு கொடுத்துட்டு உள்ளே வரவங்களுக்கு மக்கள் மேலே எப்படிங்க அக்கறை இருக்கும்? அவங்க போட்ட பணத்தை எப்படி எடுக்கலாம் தானே யோசிப்பாங்க. இந்த லஞ்ச லாவண்யமும் தகுதியற்றவர்களின் ஊடுருவலும் தான் பொதுமக்கள் மேலே இன்னைக்கு நடக்கிற பல வன்முறைகளுக்கு மிக முக்கிய காரணமே. இங்கே நம்ம ஒரு சட்ட ரீதியான உண்மையை உரக்க சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு மனிதனின் குற்றம் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படும் வரை அவர் குற்றவாளி அல்ல. அவரும் இந்த நாட்டின் ஒரு குடிமகன்தான், பொதுமக்களில் ஒருவன்தான். சட்டம் சொல்லும் இந்த அடிப்படை விஷயம் கூட நம்ம ஊர் போலீஸ்காரங்களுக்கு புரிவதே இல்லை. மேற்கத்திய நாடுகளை எடுத்துக்கோங்களேன். ஒரு மிக மோசமான குற்றவாளியை கைது பண்ணும்போது கூட அங்கே இருக்கிற போலீஸ்காரங்க அவங்கள மரியாதையாக கண்ணியத்தோட பேசுகிறாங்க. துப்பாக்கி அவங்க மேலே நீட்டி இருந்தாலும் அவங்க வார்த்தைகளில் ஒரு அடிப்படை மனிதனுக்கு தேவையான மரியாதை கலந்துருக்கு. ஆனால் நம்ம ஊரில் ஒரு சந்தேகத்தின் பேரில் கூட்டிகிட்டு போகும்போதே அவன் குற்றவாளி ஆயிடுறான். வார்த்தைகளிலும் உடல் ரீதியான வன்முறைகளுக்கும் ஆளாக்கப்படுறான். இந்த நிலை மாறணும்னா ஒரு குடிமகனுக்கான அந்த அடிப்படை மரியாதையை தருவதை அகாடமி ட்ரைனிங்லேயே கட்டாயமாக்கணும். சரி, இதுக்கு தீர்வே இல்லையா? போலீஸ் அகாடமியில் மனித உரிமைகள், ஹியூமன் ரைட்ஸ் பற்றி சொல்லித்தரதே இல்லையான்னு நீங்கள் கேட்கலாம். சொல்லித்தராங்க. ஆனால் அது வெறும் தியரியாக எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுறதுக்கான ஒரு பாட புத்தகமாக, லெக்சர்ஸாக மட்டும்தான் இருக்குது. அது அவங்க பிஹேவியரில், நடத்தையில் வர்றது இல்லை. ஒரு சாதாரண ஏழை நபர் அல்லது குற்றச்சாட்டுக்கு உள்ளான நபர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரும்போது அவரிடம் எப்படி கண்ணியமாக பேச வேண்டும், எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறத ரோல் பிளே, நடிப்பு நடைமுறை பயிற்சி மூலமாக அவங்களுக்கு பழக்கப்படுத்தணும். அதை ஒரு அசைன்மெண்ட்டாக வச்சு மார்க் போடணும். எம்பத்திக் ட்ரைனிங் செக்ஷனில் ரொம்ப கடுமையாக மனிதர்களை மிருகமாக்குற மாதிரி இல்லாமல் எளிமையாக சாமானிய மக்கள் கிட்ட போலீஸ் எப்படி எளிமையாக பழகணுன்ற பாசிட்டிவ் அப்ரோச் இருக்கணும். ஏன்னா இவங்க போய் டியூட்டி பார்க்க போகிறது பாகிஸ்தானில் இல்லை, சொந்த நாட்டு மக்கள் கிட்ட. சட்ட புத்தகங்களை மனப்பாடம் செய்வதை விட மனித உரிமைகளுக்கு, மனித மதிப்புகளுக்கும் நிஜ வாழ்வியல் பயிற்சிகளை வழங்க வேண்டும். இந்த கோரிக்கைகளை அரசு ஏற்றுக்கிற வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.